வணக்கம் யுவஸ். இன்றைக்கி அப்படின்னா ருத்ரா ஸ்ரீகாந்த் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட் இது. ஸோ ருத்ரா ஸ்ரீகாந்த் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோம். ஒரு ஃபியூ மேட்சஸ் தான் ஆடிட்டு இருக்காரு, அந்த மாற்று கட்டு கிடையாது. ஓகே, ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் ருத்ரா கிட்ட அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நேற்று அந்த மேட்ச்சு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்னு சொன்னோம். நான் ஒன்றும் சொல்லிட்டேன், 3 மேட்ச்சு சரியாக ஆடலை, நான் ஒத்துக்கிறேன். லாஸ்ட்டு ஃபியூ மேட்சாக சரியாக ஆடலை, இப்போ ஸ்டார்டிங்கே சரியாக ஆடலை. நிறைய விமர்சித்தோம், ஏன் ருத்ரா சரியாக ஆடலை, ஏன் இப்படி ஆடுறாரு, ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் தூச்சோம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் சொன்னாங்க, அதுவும் எனக்கு தோணுச்சு. கேப்டன்சி ப்ரெஷர் தூச்சுனாலும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் சரியாகுன்னு. பட் சூப்பராக சொன்னோம்னா ருத்ரா ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்தாங்க அப்படி தான் சொன்னோம். போன மேட்ச் ஏதோ பர்ஃபார்மன்ஸை கேட்டால் ஒரு ரீசெண்டாக நாக் அப்படி தான் நான் சொல்லுவேன். அது 10 பர்ஃபார்மன்ஸு கொடுக்கதான் சொல்ல முடியாது, ஒரு ரீசெண்டாக நாக் பண்ணார் அப்படி தான் சொன்னோம். அந்த சிஎஸ்கே நிலைமைக்கு ருத்ரா ஸ்ரீகாந்த் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணிக்க முடியாது நம்மளால். ஸோ ருத்ரா ஸ்ரீகாந்த் இந்த நாள் தான் 150 மேலே சிஎஸ்கே ஸ்கோர் போட முடியுது அதான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொன்னோம். ஒரு செம்மையான பேட்டிங்காக இருந்தார். கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் ஒரு கேம் ருத்ரா கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் இந்த 5 மேட்ச் தான். ஸோ ஏன்னா நாங்கள் போகிற வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ருத்ரா ஸ்ரீகாந்த்க்கு ஒரு பெரிய அசெட் இந்த மேட்சஸில் இருக்குது, அந்த மாற்றம் கட்டு கிடையாது. ஸோ ஏன்னா நாங்கள் இப்போ போகிற வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இப்போ 5 மேட்ச்சு ரொம்ப குஷன் மேட்ச் சிஎஸ்கேக்கு. ஒரு 2 ஃபார்முக்கு வந்திருக்கனால ஒரு பூஸ்டப்பாக சிஎஸ்கேக்கு மாட்டுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. பெரிய பூஸ்டப்பே ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னோம் 2 மேட்ச்லேயே. அது ஒரு பூஸ்டப்பை கொடுத்துருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ பார்ப்போம். இன்னும் சரி, சஞ்சு சாம்சன் அவங்க நிற்கணும். 2 மேட்ச் ஆடலை, ஓகே ஒத்துக்கலாம். பட் இன்னும் 5 மேட்ச் எப்போ கொஞ்சம் நிற்கணும் வரும். அதாவது அவரும் சூப்பராக ஆகிட்டு இருக்காங்க. மகத்தோட வயத்தில் ஒரு சிஎஸ்கே ட்ரை பண்ணுவோம். 3 மேட்ச் ஆகலை. அதான் டெய்லி மேட்சும் கம்பேக் கொடுத்தாரு, மாற்று கட்டையில் அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஸோ 150 ரன் மும்பை அகேன்ஸ்டாக 100 செஞ்சுரி போட்டார். போன 2 மேட்ச் செய்யாத அவுட் ஆகிட்டு. பட் கால் சப்போர்ட் அதுக்கு நம்ம திட்டக்கூடாது. சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக அவங்க ஆடுவார், ஓகேவா? ஸோ என்ன போய் பார்ப்போம். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் கிட்ட ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம், கிட்ட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அடுத்த மேட்ச் ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் கொஞ்சம் தான் மாற்ற கட்டு கிடையாது. எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் பேர் இருக்கும், அது அந்த மாற்று கட்டு கிடையாது, அந்த மாதிரி ஓப்பனிங் பேர் இருக்கும். ஸோ சிஎஸ்கேக்கு இன்னும் 5 மேட்ச் இருக்குது. 5 நான் பண்ணிட்டாங்க, பிளே ஆஃப் போயிடலாம். ஸோ நான் இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு பாயிண்ட்ஸ் டேபிள் பெரிய சூடு போச்சுட்டு ஐபிஎல் 4 மேட்ச்சில் போயிட்டுருக்கு. அதுக்கு போய் சிஎஸ்கேக்கு சான்சஸ் இருக்குது, அந்த மாற்று கட்டு கிடையாது. கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வேகன்சி நான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு குஷனான மேட்சஸ் இருக்குது, அந்த மாற்று கட்டு கிடையாது. நான் அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் அப் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஐபிஎல் இப்போ அதான் சூடு பூஜைக்குன்னு அப்படி சொன்னோம். செகண்ட் ஹாஃப் வந்து அதே சூடு பிடிக்கும். ஸோ பார்ப்போம். நான் அதுக்கப்புறம் சிஎஸ்கே எப்படி ஆக்குவாங்க இல்லைன்னு கமெண்ட் சொன்னேன். ஸோ ருத்ராஜுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அந்த ஸ்டேப் பார்க்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரசிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொன்னேன். ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் சின்ஃபைவ் அடுத்த நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் ருத்ராஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதில் போயிட்டுருக்கு. எப்படியோ பர்ஃபார்ம் பண்ணால் சிஎஸ்கே போய் புஸ்டப் கொடுக்குறோம். ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் சின்ஃபைவ் அடுத்த வீடியோ நானே உங்களை சந்திக்கிறேன். நன்றி.